எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 13வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இவரோ கோள்களின் ஆட்டங்களை கோட்டில் நிறுத்தி தனது சிறப்பானதொரு ஜோதிட பேச்சால் அரங்கை அலங்கரிக்கும் தங்கத்தாரகை. 6ஆம் பாவகமும் அற்புதங்களும் என்ற அற்புத தலைப்பில் அரங்கை அதிர வைக்க வரும் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஆனந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ ராஜநிலை யூடியூப் சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் 13வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மருதமலை குருஜி ஐயா மற்றும் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 6ஆம் பாவகம் அற்புதங்கள். ஒரு மனிதன் ஒரு 18 - 20 வயசு வரைக்கும் அதிகபட்சம் அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் வாழ்றாங்க. 20 வயசுல இருந்து அவங்க சுயமா இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சுயமா இயங்க ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையில் முதலில் சந்திக்கும் சவால் பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை எப்படி திரட்டுறது, எப்படி தன் வாழ்க்கையில தான் முன்னுக்கு வர்றது அப்படின்ற விஷயம்தான் அவங்களுக்கு முதல் சவாலான விஷயம். அப்ப ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவகம் அப்படின்ற இடம் வலுவாக வேலை செய்தால் மட்டுமே ஒரு மனிதன் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தன் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகும். இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 6ஆம் பாவகம் அப்படின்னு கேட்டாலே ரொம்ப அதிர்றாங்க, பயப்படுறாங்க. 6ஆம் பாவகம் அப்படின்னா எல்லாருமே பிளைனா என்ன சொல்றாங்க? கடன், நோய், எதிரி மட்டும்தான் எல்லாருமே சொல்றாங்க. 100க்கு 99% ஒரு 6ஆம் பாவ அதிபதி தசை நடக்குதோ இல்ல 6ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் ஒருத்தவங்களுக்கு தசை நடத்தினாலும் போச்சு, உனக்கு கடன் வந்துடும், நோய் வந்துடும், எதிரி வந்துடும், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இப்படிதான் சொல்லி பயங்காட்டுறாங்க. உண்மையிலேயே 6ஆம் பாவகம் மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவகம் வேற எதுவுமே கிடையாது. அனுபவத்துல நல்லா உணர்ந்து பாருங்க. அதாவது கடன், நோய், எதிரிக்கு அப்பாற்பட்டு 6ஆம் பாவகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இத கடன், நோய், எதிரி பாவகங்கள்னு சொன்னா கூட உபஜயஸ்தானமும் 6ஆம் இடம் தான். ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு உபஜயஸ்தானத்தோட பங்களிப்பு மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது 6ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வெற்றியை அதிகமா கொடுக்கக்கூடிய பாவகம்னு சொல்லலாம். இப்ப ஒரு பிளைனா ஒரு விஷயம் நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம். இப்ப ஒருத்தவங்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்ச பணம் இருந்தால் அவங்களுக்கு கடன்ற விஷயம் தேவையில்லை. புதுசா ஒருத்தவங்க தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் தேவைப்படும். அப்ப கடன் வாங்கி தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்கேயோ ஒருத்தவங்க தோத்து போனால் அந்த தோத்து போன விஷயத்த பிரம்மாண்டப்படுத்தி நிறைய பேர் ஜெயிச்ச விஷயத்த நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. அப்படி இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப என்னோட அனுபவத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்துல அது என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரசியல் வெற்றி, அதாவது ஒரு எலெக்ஷன்லயோ ஒரு அரசோட போட்டித் தேர்வுகள்லயோ ஒருத்தவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்தோட வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எதிரி அப்படின்னு ஒருத்தனை வெல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவகம் வலிமையா இருக்கணும். 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் எதிரியை வெல்லக்கூடிய வலிமை படைத்தவராக இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன்ல நிக்கணும், நாங்க ஜெயிப்போமா அப்படின்னு ஒரு கிளையண்ட் கேக்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அவங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால், அதாவது ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்களுக்கு கண்டிப்பாக
அது எதிரியை வெல்லக்கூடிய வலிமை வந்து உண்டு. இப்ப ஒருத்தவங்க வந்து போட்டித் தேர்வுகள் வந்து எழுதுறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க, இதை வந்து சிவில் சர்வீஸ் வந்து எழுதுறாங்க, இப்படி இல்லாம வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆர்மிக்கு போறவங்க, போலீஸ் காவல்துறைக்கு போறவங்க, தீயணைப்பு துறைக்கு போறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 6ஆம் பாவம் வலிமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் பாவம் வலிமை அப்படிங்கிறது என்னதுங்க, கடன் நோய் மட்டும் வந்து கிடையாதுங்க, தன்னை சுத்தி இருக்கவங்களை பாதுகாக்கக்கூடிய சேவை, அதை சொல்ற இடம், சர்வீஸ சொல்ற இடமும் வந்து 6ஆம் இடம் தான். அப்ப வந்து நம்ம வந்து 6ஆம் இடம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து உள்ளார்ந்து இவங்க வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, இவங்களுக்கு வந்து கடன் நோய் பாதிப்பு மட்டும்தான் இருக்குமா, இல்ல வாழ்க்கையில வந்து வெற்றி அடையக்கூடிய நன்மைகள் வந்து இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த 6ஆம் இடமான உபஜயஸ்தானம் பலருக்கு பல விதத்தில் வந்து வெற்றியை தான் வந்து அதிகமா வந்து கொடுக்குது. இப்ப நம்ம அரசியலுக்கு சொல்லியிருக்கிறோம், அரசாங்க எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், சிவில் சர்வீஸ்க்கு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இப்ப சொத்து பத்துன்னு வந்து எடுத்துக்கங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து முதல் சொத்து அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடம், அடுத்த சொத்து அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தோட பாவத் பாவமான 6ஆம் இடம். இப்ப 4-6 சம்பந்தம் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க. குறிப்பா வந்து 6ஆம் இடம் வந்து வலிமையானவங்க வந்து வாடகை வருமானம் பெறக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து வச்சிருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து, அதுவும் வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஒரு சொத்து எடுத்தீங்கனாலே கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து பெருமான சொத்துக்கள் வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. வாடகை வருமானம் யாருக்கெல்லாம் வந்து அபரிமிதமா வந்து வருதோ அதை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வச்சிருக்கிறது, இது எல்லாமே வந்து 4-6 சம்பந்தத்தோட வந்து வரக்கூடிய கனெக்ஷன். இப்ப ஒருத்தவங்க வந்து கடனால பாதிக்கப்படுவாங்களா, இல்ல அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து அந்த உபஜயஸ்தானம் வந்து வெற்றியை தருமா அப்படின்னா ரெண்டே விஷயம். இப்ப மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வந்து பிறவி கடனும் உண்டு, பொருள் கடனும் உண்டு. அத்தியாவசிய தேவைக்காக கடன் பெறாத மனிதன் இந்த உலகத்துல வந்து கிடையவே வந்து கிடையாது. இப்ப ஒருத்தருக்கு வந்து கடன் நோய் பாதிப்பு இருக்குமா, இல்ல கடன் நோய் அவனை பார்த்து பயப்படுமா, ரெண்டு விதம் வந்து இருக்குது. 6ஆம் பாவம் வந்து வலிமையா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடன் நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து கிடையாது. 6குடையவன் லக்னத்தில் நின்றால், நல்லா கவனமா கேட்டுக்கணும், 6குடையவன் லக்னத்தில் நின்றால் கடனோ நோயோ எதிரியோ வெற்றியோ ஜாதகரோட கைக்குல. இப்ப ஒரு கடன் வாங்கினா கூட அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஜாதகருக்கு வந்து இருக்கும். ஒரு நோய் வந்தா அந்த நோயை வந்து எப்படி கியூர் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு மருத்துவம் வந்து ஜாதகருக்கு வந்து கிடைக்கும். இப்ப ஒரு எதிரி இருந்தா அந்த எதிரியை வந்து வெல்லக்கூடிய வலிமைக்கு வந்து 6குடையவன் லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து உண்டு. அது மாதிரி இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 6ஆம் அதிபதியோட தசையோட புத்தியோ நடக்கும்போது நிறைய பாருங்க, அப்பதான் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து சம்பாதிக்காத லெவல்ல வந்து சம்பாதிப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து திரியோணம். அதனால வந்து கண்டிப்பாக வந்து 2-6 காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து கடன் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்ப கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேரு இப்ப சமீபமா ஒரு ஜாதகம் பார்த்தீங்க, அவர் பாத்தீங்கன்னா நிறைய வீடு வாடகைக்கு விட்டு வருமானம் வாங்குறாரு, கார் வச்சிருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா நிறைய பணம் போட்டு நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. கடன் எப்பமா தீருவோம் அப்படின்னு வந்து கேட்டார். என்ன பார்த்தா எனக்கு அவர் ஜாதகத்துல பார்த்தா 6குடையவன் வந்து அவர் ஜாதகத்துல வந்து லக்னத்திலேயே வந்து இருக்குது. அப்ப நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், சார் உங்களோட சொத்து மதிப்புக்கு பெரிய லெவல்ல வந்து கடன் இருக்கிற மாதிரி வந்து தெரியல, சொத்து மதிப்புக்கு மேல கடனாக போனா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து கடன்ற விஷயத்த பத்தி நம்ம வந்து பேசணும், சொத்து மதிப்புக்கு மேல வந்து கடன் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதை வந்து கடன் நீங்க வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கவலை அதுக்காக நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும். மித்தவங்க வந்து இதை வந்து கவலையா வந்து நினைக்க கூடாது. நிறைய பேர் வந்து அவங்களே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு அவங்க ஒரு 2 கோடி சொத்து இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து 5 லட்சம் கடன் வந்து அவங்க வாழ்க்கையோ அவங்களோட வாழ்வாதாரத்தையோ பாதிக்காத கடன் தான் அப்படின்றது வந்து இது மூலமா வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அரசு உத்தியோகம்ன்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்ப ஒருத்தவங்க வந்து கடனாலேயோ நோயாலேயோ எதிரியாலேயோ வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த கடன் நோய் எதிரி வந்து அவங்கள வந்து எத்தனை நாளைக்கு பாதிக்கும், எத்தனை காலகட்டங்கள் பாதிக்கும், அவங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா இருக்குமா இல்ல அது குறுகிய காலம் தான் இருக்குமா அப்படிங்கறது வந்து ராசியோட தன்மைகள் தான் வந்து தீர்மானிக்குது. இப்ப ராசியோட தன்மைகளை நம்ம வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். சரம் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது, நிலையற்றது. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து சரத்துல வந்து இருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய கடன் வந்து வெகு விரைவுல வந்து அடைபெற்றும். அவங்க வந்து ஏதாவது ஒரு அவசிய தேவைக்கோ ஒரு அத்தியாவசியத்துக்கோ அவங்க வந்து கடன் வாங்கினா கூட அவங்க வாழ்க்கையில வெகு விரைவுல அந்த கடன் வந்து தீர்ந்துடும். இதே தான் அவங்க ஜாதகத்துல 6குடையவன் வந்து ஸ்திரத்துல வந்து இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கடன் வந்து கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வந்து இருக்கும். இப்ப ஒரு ஜாதகத்துல இருந்து
எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து புத்திசாலித்தனத்தோட வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு அவசர தேவைக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல ஆறுக்குடையவன் வந்து எப்ப கோச்சாரத்துல வந்து சரத்துல போதோ அப்ப வந்து கடன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் வந்து வேகமா வந்து தீர்ந்து வந்து போயிடும். இதே இது அவங்களுக்கு வந்து ஆறுக்குடை அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஆறுக்குடையவன் வந்து சர ராசியில நின்னா அவங்க பேர்ல கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து எளிமையா வந்து தீர்ந்து போயிடும். அப்ப வந்து தீர்ற பிரச்சனை தீராத பிரச்சனைன்னு ரெண்டுமே வந்து இருக்குது. தீருமா தீராதா அப்படின்றத அவங்களோட ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து எளிமையா வந்து சொல்ல வந்து முடியும். அதே மாதிரி இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஆறுக்குடையவன் வந்து உபயத்துல இருந்தா அவங்க வந்து கடன் வாங்குவாங்க அடைச்சிருவாங்க, கடன் வாங்குவாங்க அடைச்சிருவாங்க. அப்ப வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி பேசவே வந்து கூடாது. இப்ப வாழ்நாள் பூரா உங்களுக்கு வந்து ஒரு கடனோ ஒரு நோயோ அதாவது நீண்ட நாள் மருந்து சாப்பிடக்கூடிய நோயும் வந்து இருக்கும், எளிதில் வந்து தீரக்கூடிய நோயும் வந்து இருக்கும். ஒரு ஜாதகத்துல வந்து ஆறுக்குடையவனுக்கு 8ஆம் அதிபதி சம்பந்தம் இருந்தால் மட்டுமே, நல்லா கவனமா கேட்டுக்கணும், ஆறுக்குடையவனுக்கு 8ஆம் அதிபதி சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து கடனால் வழக்கு, நோயால் வந்து ஒரு சர்ஜரி, இல்ல நோய்க்கு வந்து தீர்வு கிடைக்காத நிலை, இப்படியெல்லாம் வந்து இருக்கு. வெறுமனே 6ஆம் இடம் வந்து சாதாரண நிலையில இருந்தா அவங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இப்ப அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஆறுக்குடையவன் வந்து 3ஆம் இடத்துல போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிவு மிகுதியால் யாருக்காவது வந்து ஜாமீன் போட்டுருவாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து நம்ம நம்ம நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நாதன் வந்து எந்த நிலையில இருக்கிறாரு, அந்த தசாபுத்தி நாதன் நமக்கு வந்து என்ன கொடுக்க போறாருன்றத நம்ம வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஆறுக்குடையனோட தசையே நடக்காதப்ப போய் எனக்கு கடன் வருமா, எனக்கு நோய் வருமா, எனக்கு எதிரி வருமா, இப்படி எல்லாம் வந்து அன்னெசரியா வந்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து இல்லை. அதே இது 6 குடையவன் வந்து 3ஆம் இடத்து கூட கனெக்ட் ஆகுச்சுன்னா அப்போ வந்து உடன் பிறந்தவங்க கூட வந்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். தேவை என்ன தேவையற்றது என்ன அப்படின்னு வந்து திட்டமிட்டு செயல்படும் போது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து கொடுக்காது. தேவை அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாதகத்துல வந்து 2ஆம் இடம், தேவையற்றது அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாதகத்துல வந்து 12ஆம் இடம். அப்ப தேவையற்றது இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து செயல்பட்டாங்கனாலும் அந்த அவங்களுக்கு பாதிப்பு வந்து கொடுக்காது. அந்த 3-6 சம்பந்தம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அண்டை அயலார்கிட்ட வந்து கவனமா வந்து இருக்கணும். உடன் பிறந்தவங்க கிட்ட பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேசும்போது இந்த சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து நம்ம வந்து பேசும்போது 4-6ஆம் இடம் வந்து நம்ம வந்து லைட்டா வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டோம். பெரிய பெரிய மல்டி மில்லியனர் ஜாதகத்துல எல்லாம் வந்து பாருங்க, என்னோட ஜாதகத்துல வந்து 4-6 காம்பினேஷன் வந்து இருக்குது. அதாவது லேண்டு அப்படிங்கிறது வந்து அடிக்கடி நம்மளை தேடி ஒரு சொத்தா வந்து வந்துகிட்டே வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு வந்து பயன்படுத்தணும். 4-6 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடியிருக்கிறதுக்கு வந்து வீடு உண்டு, நல்ல சொகுசு வாகன வசதிகள் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து தாய் வழி மூலமாக வந்து திரண்ட சொத்துக்கள், நகைகள், பணங்கள் எப்பயுமே வந்து கிடைச்சிட்டே வந்து இருக்கும். இந்த 4-6 சம்பந்தம் இருக்கிறவங்க பாருங்க, நிறைய வந்து நகை நட்டு நிறைய வந்து வச்சிருப்பாங்க. வட்டி தொழில் பண்ணக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. சொத்தை அடமானத்துக்கு வாங்கிட்டு அதை வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து வட்டி பணம் வாங்குறவங்களா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 5-6 காம்பினேஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது வந்து 5ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா வந்து கடன், நோய், எதிரி அப்படின்னு சொன்னா கூட நிறைய இடங்கள்ல வந்து இந்த 5-6 காம்பினேஷன் இருக்கிறவங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய 5க்கு 2 தான் வந்து 6. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பெரிய லெவல்ல வந்து பொருளாதாரம் வந்து வரும். இப்ப நம்ம மீனாட்சி வெங்கடேசன் அவங்க வந்து பேசினாங்க. அவங்க வந்து ஒரு ஜாதகம் பார்த்தேன், அதுல வந்து 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 6க்கு 2 தாங்க வந்து 7. அப்ப அதனாலதான் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 2வது குழந்தை. அப்ப நம்ம ஜாதகத்துல நமக்கு வந்து எப்ப வந்து நல்லது வரும், எப்ப வந்து கெட்டது வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஆய்வு பண்ணணும். பிளாங்கா வந்து நமக்கு வந்து 6ஆம் இடம் வேலை செஞ்சுச்சுன்னா வந்து கடன் வரும். அப்படி 6ஆம் இடம் வேலை செய்யறது மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து பார்க்கவே வந்து முடியாது. இப்ப ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து 6 குடையவனே செவ்வாயே வந்து 11 குடையவனா வந்து இருக்கிறாங்க. இப்ப ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து 6 குடைய சுக்கிரனே வந்து 11 குடையவனா வந்து இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த மிதுன லக்னத்துக்குள்ள 6ஆம் அதிபதி தசை வந்து அவங்க வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், உனக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படின்றாங்க. அந்த 6-12 காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்துங்க பல விதத்துல அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து அவங்க பட்ட கடனுக்கு மேல அதிகமா சம்பாதிச்சு வாழ்க்கையில பெரிய லெவல்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து உள்ளாழ்ந்து பாக்குறதுன்னு ஒண்ணு வந்து உண்டு, மேலோட்டமாக வந்து பாக்குறதுன்னு வந்து உண்டு.
ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம அடுத்த செகண்ட் வந்து இந்த ஜாதகம் வந்து வாழ்க்கையில வந்து வளருமா வளராதா அப்படின்னு நிர்ணயிக்கிறது வந்து அந்த 6ஆம் பாவம் தான். ஏன்னா அந்த வெற்றி ஸ்தானம் வந்து ஒருத்தனுக்கு வந்து நல்ல வலிமையாக வந்து இருந்தா வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். அப்ப அந்த முன்னேற்றத்தை நோக்கி அவங்க அடுத்த அடி எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் இல்லை அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். கடன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு ஆசையோ ஒரு ஆர்வமோ வந்து வராது. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஒரு கோடிக்கு வந்து வீடு கட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 10-20 லட்சம் ரூபாய் அந்த வீடு கட்டின வகையில வந்து கடன் இருக்குதுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக அவங்க வந்து வாழ்க்கையில வேகமா வந்து உந்துதலோட வந்து செயல்படுவாங்க. அப்ப பாதிக்கிற கடன் பாதிக்காத கடன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து எந்த விஷயத்திலயும் வந்து லாக் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றது அந்த பாவத்தோட 3ஆம் பாவம் தான் அதை வந்து நிர்ணயிக்குது. இப்ப 6-8 சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அவங்க வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து கவனமா வந்து இருக்கணும். இது வந்து 6-7 சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை. 6 கூட இவங்க வந்து 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மனைவி வந்து உத்தியோகத்துக்கு போறவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்க நிச்சயமா வந்து 6-7 சம்பந்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கூட்டு தொழில் பண்றாங்க, பெரிய லெவல்ல வந்து வெற்றி அடைகிறாங்க. அப்ப ஒருத்தருக்கு வந்து தனியா செய்யற தொழில் வந்து வேற, கூட்டு தொழிலா வந்து செய்யறது வேற. ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் வந்து தெரியும், ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல நிர்வாக திறமை வந்து இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல தொழில் திறமை வந்து இருக்கும். இப்படி பல தொழில் வல்லுநர்கள் வந்து ஒண்ணு போல சேர்ந்து செய்யறதா வந்து கூட்டு தொழில். இப்படி கூட்டு தொழில வந்து அந்த 6 குடையவன் வந்து 7ல இருக்கிறவங்க வந்து செய்யும் போது வந்து ரொம்ப பெரிய லெவல் வந்து வளர்ச்சி இருக்கும், பெரிய லெவல் வாழ்வாதாரம் வந்து இருக்கு. 6 குடையவன் 7ல இருக்கும்போது வந்து மனைவி மூலமாக வந்து அபரிவிதமான சொத்துக்கள் வந்து கிடைக்கும். சொத்துக்கள் மீன்ஸ் அவங்க வந்து வரும்போதே வந்து நிறைய வந்து வரதட்சணை பணம் வந்து கொண்டு வருவாங்க. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து நிறைய குடும்பத்துக்காக நிறைய வந்து சம்பாதிச்சு தருவாங்க. 6ஆம் பாவம்ன்றது பெரிய பெரிய வளர்ச்சியை வந்து கொடுக்குற பாவகங்க. நம்ம வந்து எளிமையா வந்து அதை வந்து கடன் நோயின்னு அந்த பாவகத்தையே வந்து முடக்கி வச்சிடுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வேலையே செய்யாத கட்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு வந்து இருக்குது. இப்ப 3, 6, 8, 12 இதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானங்கள்னு வந்து சொல்றோம் இல்லையா. இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு விபரீத ராஜயோகமாகவே நம்ம வந்து சொல்லலாம். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில வந்து தொட்டதெல்லாம் வந்து தொடங்கும், மண்ணெல்லாம் வந்து பொண்ணாகும். அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி மேல் வெற்றி அவங்கள வந்து தேடி வந்துகிட்டே வந்து இருக்கும். இதே இது நம்ம சொன்ன மாதிரி 6 குடையம் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அது 6ஆம் பாவத்தை வந்து வளர்க்கக்கூடிய பாவகம். அப்ப கடன் நோய் எதிரியை வந்து வளர்க்கக்கூடிய பாவகமாக இருந்தால் கூட 8ஆம் அதிபதி வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி உச்சமாக நல்லா இருந்தாலும் 8ஆம் அதிபதிக்கு வந்து வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல நிலையில இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்காது. இப்ப வந்து 6 குடையம் வந்து 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, இல்ல 9 குடையம் வந்து 6ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய லெவல் கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே 6-9 காம்பினேஷன் வந்து இருக்கு. கௌரவமான தொழில், கௌரவமான வந்து உத்தியோகம் வந்து உண்டு. நம்ம கனகாம்பாள் மேட ஜாதகத்துல அந்த அமைப்பு வந்து இருக்குது, நான் வந்து கவனிச்சிருக்கேன். இருக்குல்ல உங்களுக்கு 6-9 காம்பினேஷன் இருக்குல்ல. அவங்க ஜாதகத்துல வந்து அந்த 6-9 வந்து கனெக்ஷன் வந்து இருக்குது. அவங்க வந்து இப்ப சமீபமாக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டே வந்து ஓபன் பண்றாங்க. இதை வச்சுதான் நான் வந்து ஆய்வு பண்ணேன். 6-9 காம்பினேஷன் வந்து எல்லாரும் 6 குடையவன் 9ல 9 குடையவன் 6ல இருக்கும்போது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வந்து கடனாளி, அப்பா வந்து நோயாளின்னு சொல்றாங்க. அப்பா கடனாளி நோயாளின்றது வந்து அது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். ஆனா கூட பெரிய லெவல் வெற்றியை கொடுக்கறது அந்த உபஜயஸ்தானமான 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து பெரிய லெவல்ல அவங்களோட பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்து உயர்ந்து வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு இருக்கு. பல பேருக்கு அவங்க வந்து வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பல பேருக்கு வந்து உத்தியோகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பல பேருக்கு வந்து பொழப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. இதே ஒரு 6-10 காம்பினேஷன் வந்து வச்சுக்கோங்க. நம்ம இதை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லைட்டா வந்து ஒரு டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். கடன் வாங்கி தொழில் பண்ணவங்க தான் வாழ்க்கையில வந்து அதிகமா வந்து ஜெயிக்கிறாங்க. இதே அப்பாவோ அம்மாவோ வந்து பணம் கொடுத்தா அந்த பதத்தோட மதிப்பு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து வாங்கின கடன் வந்து அவங்கள வந்து அதிகமா வந்து நம்ம வந்து உழைச்சி அந்த கடனை கெட்டணுன்ற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தா கூட லக்னாதிபதியை விட 10ஆம் இடம் வந்து நல்லா வலுவாக இருந்து 6 குடையவன் லைட்டா குறைஞ்சிருந்தா அவங்க வந்து கடன் வாங்கி பெரிய லெவல்ல வந்து தொழில் செய்து பல பேருக்கு வந்து பொழப்பு கொடுக்கக்கூடிய அளவுல வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து இருக்குது. இதே 6-11 அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வகையில வந்து வட்டி வருமானம் வந்து வருது. மிகப்பெரிய வந்து பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம்,
அது மாதிரி வட்டி தொழில் பண்றது அப்படின்னா பல தொழில் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து 6-11 காம்பினேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பெரிய தொழில், ஒரு தொழில வந்து சின்ன லெவல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பெரிய லெவல்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல் பொருளாதாரத்துல பெரிய லெவல் வளர்ச்சியை வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி 6-12 காம்பினேஷன் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமா வந்து வந்துருக்கு. அது மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இன்னமும் வந்து சொல்லாத விஷயம் வந்து நிறைய வந்து இருக்குது. ஆறுக்குடையவன் வலுத்த ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நோய்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து புகழ்பெற்ற டாக்டராக புகழ்பெற்ற மருத்துவராக வந்து பெரிய லெவல்ல வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்றாங்க. இப்ப ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை வந்து கொண்டு வர்றாங்க, இந்த குழந்தை வந்து டாக்டர் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டா நம்ம வந்து அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கா, சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கா, சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே வேண்டிய அவசியமே வந்து இல்லை. ஆறுக்குடையவன் வலுத்தால் அவங்க ஜாதகத்துல வந்து 6ஆம் இடத்தோட தசாபுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டா வந்தா கூட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஜெயிச்சு ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அளவுக்கு, அதுவும் பெயர் புகழ் பெற்ற டாக்டர் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல பல நல்ல விஷயங்கள் வந்து 6ஆம் பாவகத்துல வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து உள்ளார்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படும். இது போன்ற அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிர்வாகத்துல வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும், நம்ம மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னோட பேச்சை வந்து பொறுமையா கேட்ட சக தோழன் தோழிகளுக்கும் பணிவான வணக்கம். நன்றி. திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் அற்புதமாக வந்து 6ஆம் பாவமும் அதனுடைய அற்புதம் என்ற தலைப்பில் வந்து சிறப்பாக பேசினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏறக்குறைய வந்து இது நாள் வரைக்கும் 6ஆம் பாவத்தை எல்லாம் சத்துரு நோய் கடன் சொல்லிட்டு இருந்தது போய் இப்பெல்லாம் 6ஆம் இடம்ங்கிறது நிறைய சொத்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி யோசிக்க வைத்த மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து நம்முடைய இந்த 13வது கருத்தரங்களை பதிவு செய்திருக்கிறார். நல்ல உண்மையான விஷயம் அவர் சொன்ன விஷயம் அதுதான். அது வந்து உபஜய ஸ்தானத்துல வந்து 6ஆம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடம். ஸோ அது 6ல் இருக்கிறவங்க வந்து எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கேது 6ல் இருந்துன்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடி பேசுனாரு, அதாவது இந்த கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் அதுல இருந்து விமோச்சனம் ஆகிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல 6ஆம் இடம் என்பது அப்படின்னா ஒரு தொழில் துறையில் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னா 6ஆம் இடம் எல்லாம் வந்து ஏன்னா வந்து 2-6-10ங்கிறது திரிகோணமா செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வருமானம் வரணும், கடன் வாங்கணும், தொழில் பண்ணணும் அப்படின்னா சொல்ற பேசிக் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் வாங்கி தொழில் பண்றவனால எத்தனை பேர் தொழில் தெரியாம கடன் வாங்கினா மாட்டிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. கடன் வாங்கி தொழில் பண்ணா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். ஆனா அதே சமயத்தில் தொழில் திறமை இல்லாமல் கடன் வாங்கினான்னு நடுவுக்கு வந்துடுவான். அப்பா அம்மா சொத்து வச்சு எத்தனை பேர் ஜாதக வலுவா இருந்தா தான் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருந்தாலும் அதை வச்சு காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதற்கு பிறகு என்னன்னா அந்த சொத்துக்களை வந்து அவங்க வந்து நிர்வாக திறமை இல்லாத எத்தனையோ நிறுவனங்கள் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள்லாம் காணாமல் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்முன்னே பார்க்கலாம். சிறந்த முறையில் பதிவு செய்த அவர்களுடைய ஒரு திறமையை, தொழில் திறமையை, ஜோதிட திறமையை பாராட்டி ராஜநிலை டிவி சார்பில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.